திமுக கூட்டணியில் 5 தொகுதிகளை ஏற்கலாமா என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய உயர்நிலைக்குழு கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. விவரங்களுடன் இரானுடைய சிறப்பு செய்தியாளர் தமிழரசி, விவரம் என்ன? தேவப்பிரியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயற்குழு கூட்டம் தற்போது ஸ்ரீநகரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் கூடியிருக்கிறது. திமுகவுடன் ஏற்கனவே 4 கட்ட பேச்சுவார்த்தையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பேச்சுவார்த்தை குழு ஈடுபட்டிருக்கிறது. ஆனால் தொகுதி பங்கீடு இறுதியாகவில்லை. இந்த நிலையில இன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயற்குழு கூட்டம் கூடியிருக்கிறது. தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 6 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என திமுக கூட்டணியில் வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் 5 தொகுதிகளை ஒதுக்க திமுக முன்வந்திருக்கிறது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பேச்சுவார்த்தை குழுவினர் முதலமைச்சரை சந்தித்தனர். அப்போது 5 தொகுதிகளை ஏற்றுக்கொண்டு போட்டியிடுமாறு முதலமைச்சர் கேட்டுக்கொண்டதாக சந்திப்பிற்கு பிறகாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில இன்று செயற்குழு மீண்டும் கூடியிருக்கிறது. இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் தெரிவித்த கருத்துக்களை கூட்டத்தில் முன்வைக்கப்படும். பொதுவாக செயற்குழு உறுப்பினர்கள் கருத்துக்கள் கேட்டுக்கொண்டு அதன் அடிப்படையில் இன்று முடிவெடுக்கப்படும். ஏற்கனவே நேற்று முன்தினம் நடந்த மாநில குழுவில் இந்த தொகுதி பங்கீடு தொடர்பான முடிவை எடுப்பதற்கு செயற்குழுவுக்கு மாநில குழு அதிகாரம் கொடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தற்போது செயற்குழு கூடியிருக்கிறது. இந்த கூட்டத்தின் இறுதியில் முடிவு எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் திமுகவுடன் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொள்ளும். தேவப்பிரி, விரிவான தகவலுக்கு நன்றி தமிழர்.